Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஈரானில் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஈரானுக்கு எதிரான மோதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தற்போது அமெரிக்கா களமிறங்கி இருக்கிறது. ஈரானில் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த ஈரான் மீதான தாக்குதல் குறித்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்போது ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஈரானில் உள்ள போர்ட்டோ, நடான்ஸ் மற்றும் எல்பஹான் உள்ளிட்ட 3 அணுசக்தி நிலையங்களின் மீது தாங்கள் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். தற்போது தாக்குதலை நடத்திவிட்டு அனைத்து அமெரிக்க விமானங்களும் பாதுகாப்பாக ஈரானுக்கு வெளியே இருப்பதாகவும், முதன்மை தளமான போர்ட்டோவில் தான் குண்டுகள் முழுமையாக வீசப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். தற்போது அனைத்து விமானங்களும் இந்த குண்டுகளை வீசிவிட்டு பாதுகாப்பாக அமெரிக்கா நோக்கி திரும்ப கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ள ட்ரம்ப் இதற்காக அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். உலகில் வேறு எந்த ராணுவமும் இதனை செய்திருக்க முடியாது, இருப்பினும் இது அமைதிக்கான நேரம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஒருபுறம் தாக்குதல் நடத்தி குண்டுகளை வீசிவிட்டு மற்றொரு புறம் இது அமைதிக்கான நேரம் என அவர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, இன்று இரவு 10 மணிக்கு வெள்ளை மாளிகையில் இருந்து அவர் அந்த நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் உலக நாடுகள் அனைத்துக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் எனவும், ஈரான் தற்போது போரை முடித்துக் கொள்ள ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து இஸ்ரேலிய ஊடகங்கள் என்ன தெரிவிக்கின்றன என்றால், ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவிடம் நேற்றே அதிபர் ட்ரம்ப் தெரிவித்து விட்டதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டு வருகின்றன. ஒருபுறம் ட்ரம்ப், நான் தான் பல நாடுகளுடைய போரை நிறுத்தினேன், இதற்காக எனக்கு அமைதிக்கான நொபேல் பரிசு வழங்க வேண்டும் என்று கூறி வருகிறார். நேற்றும் கூட தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் தற்போது ஈரான் மீது அவர் தாக்குதல் நடத்திவிட்டு இது அமைதிக்கான நேரம், தற்போது ஈரான் போரை முடித்தே ஆக வேண்டும் என்று ட்ரம்ப் கூறுவது பல்வேறு முரண்பாடுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் ட்ரம்பினுடைய இந்த செயலால் போர், இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் முடிவுக்கு வருமா அல்லது இது மற்றும் ஒரு 3ஆம் உலக போருக்கு வித்திடுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஈரானில் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான மோதலில் தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கி இருக்கிறது. இதில் ஈரானில் இருக்கக்கூடிய 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தற்போது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஃபார்ட்டோ, நடான்ஸ், எஃப்ஹான் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.